நமச்சிவாய சிவாய நம. அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் கனிவான வணக்கங்கள். நாம் இந்த பதிவில் பெயர்ச்சி அடைந்த சனி பகவானால் ஏற்பட போகும் தாக்கத்தை குறைக்க ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் மற்றும் எந்த கோவிலில் உள்ள தெய்வத்தை வழிபட வேண்டும் என்பதனை பற்றி விரிவாக காண்போம். உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற்று வாழ்வில் உயரிய நிலையை அடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நீதி பகவானாக பார்க்கப்படும் சனி பகவானின் ஆதிக்கம்தான் நம் வாழ்க்கையின் சகலத்துக்கும் காரணம். ஒருவர் தன் கடமை நேர்மையில் இருந்து தவறும்போது அதற்கான தண்டனையை சனி பகவான் கடுமையாக கொடுப்பார். அதனால்தான் சனி பெயர்ச்சி என்றாலே நாம் பயப்படுகிறோம். என்ன ஆகுமோ எப்படி இருக்குமோ என்று நடுங்குவோம். ஜோதிடத்தில் நம்பிக்கை இல்லாதவர்களின் நெஞ்சங்களிலும் பயத்தை கொடுப்பவர் சனி பகவான். பொதுவாக சனி பகவான் 2.5 ஆண்டுகள் ஒரு ராசியில் சஞ்சரிப்பார். அந்த வகையில் 12 ராசிகளையும் கடப்பதற்காக 30 ஆண்டுகளை எடுத்துக்கொள்கிறார். இவ்வாறு ஒவ்வொரு முறையும் சனி பகவான் பெயர்ச்சி அடையும் போது அனைத்து ராசிகளிலும் ஆக்கப்பூர்வமாக இருப்பதில்லை. அப்படியாக சனி பகவான் மகரம் ராசியில் இருந்து கும்ப ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைகிறார். அதன்படி மேசம் லாபச்சனி, ரிஷபம் தொழில் சனி, மிதுனம் பாக்கிய சனி, துலாம் புண்ணிய சனி, தனுசு தைரிய சனி என வருவதால் இந்த ராசிக்காரர்கள் கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சு விடலாம். அவ்வப்போது சனி பகவானை வழிபாடு செய்து வாருங்கள். வாழ்க்கையில் நல்லது நடப்பதற்கும் நன்றியை சொல்லிவிட்டு வாருங்கள். அதுவே கடகம் ராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனியும், சிம்ம ராசிக்காரர்களுக்கு கண்டச்சனியும், கும்பம் மகரம் மீனம் உள்ளிட்ட ராசிக்காரர்களுக்கு 7.5 சனியும் உள்ளது. தனுசு ராசிக்காரர்கள் 7.5 சனியில் இருந்து விடுபட்டு உள்ளீர்கள். விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு அர்த்தாஷ்டம சனியாக உள்ளது. எனவே இவர்கள் தங்கள் வாழ்க்கையில் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியையும் மிகுந்த எச்சரிக்கையுடன் எடுத்து வைக்க வேண்டும். மேலும் கும்பராசியில் சஞ்சரிக்கும் சனி பெயர்ச்சியின் தாக்கம் அனைத்து ராசிகளிலும் காணப்படும். சனி பகவானின் தாக்கத்தில் இருந்து தப்பிக்க பரிகாரம் ஒன்றே வழி. அதன்படி சனி பெயர்ச்சியால் பாதிக்கப்படும் ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் மற்றும் எந்த கோவிலில் உள்ள சனி பகவானை வணங்க வேண்டும் என்று பார்க்கலாம். கும்பராசி அன்பர்களே, ஜென்ம சனி காலம் என்பதால் திருக்கொள்ளிக்காடு பொங்கு சனீஸ்வரரை திருவோணம் நட்சத்திர நாளில் வழிபடுவது விசேஷம். திருவாரூர் மாவட்டத்தில் உள்ளது திருக்கொள்ளிக்காடு. திருவாரூரில் இருந்து சுமார் 25 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இந்த ஆலயம் பொங்கு சனீஸ்வர சேத்திரம் என போற்றப்படுகிறது. சனி பகவான் தன்னுடைய சாபம் நீக்குவதற்காக இந்த தலத்துக்கு வந்து இங்கேயுள்ள அக்னி தீர்த்தத்தில் நீராடி சிவபூஜை செய்தார். அவரின் தவத்தில் மகிழ்ந்த சிவனார் தேவியுடன் அவருக்கு திருக்காட்சி தந்தார். அப்போது தனம் மற்றும் தானியங்களுக்கு அதிபதியாக இருந்து அனைவருக்கும் அடியேன் அருள வேண்டும், குபேர சம்பத்துக்களை தருபவனாக ஆயுளுக்கும் ஆரோக்கியத்துக்கும் அதிபதியாக இருந்து உயிர்களுக்கு வரமளிக்க வேண்டும் என சிவனாரிடம் வரம் கேட்டார் சனி பகவான். அப்படியே ஆகட்டும் என வரத்தை தந்தருளினார் சிவனார். அன்று முதல் திருக்கொள்ளிக்காடு தலத்துக்கு வந்து தன்னை தரிசிக்கிற பக்தர்களுக்கு சகல செல்வங்களையும் நோய் நொடியில்லாத நீண்ட ஆரோக்கியத்தையும் வாரி வழங்கி வருகிறார் சனீஸ்வரர். இந்த தலத்து இறைவனின் திருநாமம் அக்னீஸ்வரர், அம்பாளின் திருநாமம் ஸ்ரீ மிருதுபாத நாயகி. அக்னிபுரி, அக்னிஷேத்திரம் ஆகிய பெயர்களும் இந்த தலத்திற்கு உண்டு. இங்கே தனி சன்னதியில் அருள்பாலிக்கும் ஸ்ரீ சனீஸ்வரர் லட்சுமி கடாட்சத்தை அள்ளி தருபவராக பொங்கு சனீஸ்வரராக காட்சி தருகிறார். பெரும்பாலான சிவத்தலங்களில் மகாலட்சுமிக்கு சன்னதி இருக்கும். இந்த தலத்தில் லட்சுமி சன்னதி இருக்க வேண்டிய இடத்தில் சகல ஐஸ்வர்யங்களையும் வாரி வழங்கும் வள்ளலாக காட்சி தருகிறார் சனி பகவான். அருகிலேயே திருமகளும் சன்னதி கொண்டிருப்பது விசேஷ அமைப்பு. சனி பகவானின் நிலைகள் குறித்து மங்கு சனி, பொங்கு சனி, மரணச்சனி, அந்திமச்சனி என்றெல்லாம் பெரியவர்கள் எடுத்து கூறுவார்கள். அந்த வகையில் இந்த கோவிலில் பொங்கு சனீஸ்வரராக
கையில் கலப்பையுடன் திருக்காட்சி தந்தருள்கிறார் சனி பகவான். ஆகவே இவரை வணங்கி வழிபட்டு விட்டு விதைத்தால் பயிர்கள் செழித்து வளர்ந்து பொன்னென வருமானம் தரும். பொங்கு சனியின் திருவருளால் வீட்டில் சகல சௌபாக்கியங்களும் ஐஸ்வர்யங்களும் சேரும். மகாலட்சுமி அமர்ந்திருக்கும் இடத்தில் சந்நிதி கொண்டிருப்பதால் பக்தர்களுக்கு குபேர சம்பத்துக்களையும் யோகங்களையும் அருள்கிறார் இந்த சனி பகவான். சனி பெயர்ச்சி காலம் மட்டுமில்லாமல் மற்ற நாட்களிலும் வந்து வழிபட வேண்டிய அற்புதமான ஆலயம் இது. இங்கே உள்ள அக்னி தீர்த்தத்தில் நீராடி பஞ்சினும் வெள்ளடியால் மற்றும் சமேத ஸ்ரீ அக்னீஸ்வரரையும் சனி பகவானையும் வழிபட வாழும் நாள் முழுக்க சீரும் சிறப்புமாக சகல செல்வங்களும் பெற்று சிறப்புடன் வாழலாம். பைரவரும் சனீஸ்வரரும் எதிரே சன்னதி கொண்டிருப்பது இந்த ஆலயத்தின் இன்னொரு சிறப்பம்சம். இருவரும் பரஸ்பரம் பார்த்து கொண்டிருப்பது போன்ற இந்த அமைப்பு விசேஷம். இந்த கால பைரவரும் எதிரிகள் தொல்லை முதலான அனைத்து பிரச்சனைகளையும் தீர்த்து மன தைரியத்துடன் வாழ்வதற்கு அருள்கிறார். சனி பெயர்ச்சியின்படியும் ஜாதகத்தில் சனியின் அமைப்புப்படியும் தோஷங்கள் பாதிப்புகளுக்கு ஆளானவர்கள் அவசியம் இந்த பொங்கு சனீஸ்வரரை தரிசித்து வழிபட்டு வரலாம். அவரின் அருளால் சகல நன்மைகளும் உண்டாகும். திருவாரூர் மாவட்டத்தில் உள்ளது திருக்கொள்ளிக்காடு. திருவாரூரில் இருந்து திருத்துறைப்பூண்டி செல்லும் சாலையில் சுமார் 16 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது பாங்கல் நாள் ரோடு. இங்கிருந்து கிளை பிரிந்து செல்லும் சாலையில் சுமார் 9 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது திருக்கொள்ளிக்காடு. சம்பாதிக்கிற காசு எங்க போகுதுன்னே தெரியாது. தீராத நோய், கடன் மேலே கடன், இது போன்ற ஏதேனும் அறிகுறிகளுடன் என்ன செய்வதென்றே தெரியாமல் உள்ளீர்களா? எத்தனையோ கோவில் வழிபாடு, நோய்க்கு மருத்துவர்னு எதுக்குமே பயன் இல்லையா? கவலையை விடுங்க. இந்த கோவிலுக்கு மட்டும் குடும்பத்துடன் ஒரு முறை சென்று வழிபட்டு வாருங்கள். அதன் பிறகு தடைப்பட்டு இருந்த உங்களது வளர்ச்சியும் ஆரோக்கியமும் பிடித்த தோஷங்களும் விலகி ஓடுறத ஒரு சில நாட்களில் உணருவீர்கள். இத்திருக்கோயிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டிலேயே சில எளிய பரிகாரம் செய்யலாம். சனிக்கிழமை தோறும் எல் தீபம் ஏற்றி வழிபடலாம். காகத்துக்கு சாதம் இடுவதும் மாற்றுத்திறனாளிகளுக்கு இயன்ற உதவிகளை செய்வதும் சிறப்பு. சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு இரும்பு அகல் விளக்கில் நல்லெண்ணெயில் தீபம் ஏற்றி வழிபட பலவித பலன்களை பெறலாம். கருங்குவளை மலர்களால் சனி பகவானுக்கு அர்ச்சனை செய்து வர நன்மைகள் பலவற்றை பெறலாம். வன்னிமர இலைகளை மாலைகளாக தொடுத்து சிவபெருமானுக்கு சனிக்கிழமை தோறும் சாற்றி வணங்கி வழிபடவும். சனிக்கிழமை அசைவ உணவு கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது. சனிக்கிழமை தோறும் நல்லெண்ணெய் குளியல் செய்தால் கெடுதல் குறையும். விநாயகர் வழிபாடு செய்வது மிக உத்தமம். அனுமன் வழிபாடு சனி பகவானின் தொல்லைகளை குறைக்கும். விசேஷ நாட்களில் மண் அகலில் நெய், நல்லெண்ணெய், இலுப்பை எண்ணெய் மூன்றும் சேர்த்து பஞ்சு திரியிட்டு தீபம் ஏற்ற வேண்டும். இவ்வாறு விளக்குகள் ஏற்றி வழிபட்டால் சகல நன்மைகளும் சூழும். சாமி சன்னதியில் இந்த தீபங்கள் இரண்டையும் ஏற்றி வழிபடுவது இன்னும் மிகச் சிறப்பு. எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.